ஹாய் வெல்கம் பேக். நாங்கள் க்ரியேட் பண்ணுற வீடியோ டுட்டோரியல்ஸ் ப்ளஸ் எக்ஸாம் நோட்ஸ் இது எல்லாத்தையும் சப்ஜெக்ட் வைஸ் டாபிக் வைஸ் ஆர்டர் பண்ணி ஆண்ட்ராய்ட் ஆப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோ டுட்டோரியல் நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிற அதே டைமில் அந்த டாப்பிக்கோடைய நோட்ஸ் கீழே இருக்கும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்போடைய என்டையர் கண்டென்ட்டையும் மினிமல் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஆப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைல் ஆர்கனைசேஷன் இன் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ். ஸோ டேட்டாபேஸில் நமக்கு தெரிஞ்ச வியூ படி மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு டேபிள்லையும் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஃபார்மேட்டில் டேட்டா இருக்கும். பட் ஆக்சுவலாக அந்த ஃபிசிக்கல் டிஸ்கில் டேட்டா அப்படி தான் ஸ்டோர் ஆகும்னா ஃபிசிக்கல் டிஸ்கில் அப்படி ஸ்டோர் ஆகாது. ஃபிசிக்கல் டிஸ்கில் வந்து பைனரிஸாக தான் ஸ்டோர் ஆகும். அதை வந்து நமக்கு டேபிள்ஸ் ஃபார்மேட்டில் ரீட் பண்ணி காட்டுறதுக்கு தான் இந்த டேட்டாபேஸ் எஸ்கியூஎல் சர்வர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஃபிசிக்கல் டிஸ்கில் வந்து என்ன மாதிரி ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த ஃபைல் ஆர்கனைசேஷன் டாபிக். A file organization refers to logical arrangement of records in a file stored on a disk. ஸோ இது என்ன மாதிரி ரெக்கார்ட் ஸ்டோர் ஆகும், எப்படி ஸ்டோர் பண்ணால் குயிக்காக அக்சஸ் பண்ண முடியும், எப்படி ஸ்டோர் பண்ணால் குயிக்காக டெலீட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும், இது எல்லாமே வந்து இந்த ஃபைல் ஆர்கனைசேஷன் தான் டிசைட் பண்ணுது. A database file is divided into fixed size units called disk blocks or pages. ஸோ ஃபிக்ஸ்டு சைஸ் யூனிட்டாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு பேஜஸும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மெமரி கொண்ட ஸ்பேஸாக இருக்கும். அதை வந்து பேஜஸ்ன்னு சொல்கிறாங்க, இல்லை டிஸ்க் பிளாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பிரிச்சுட்டு ஃபைல் ஆர்கனைசேஷன் டிசைட்ஸ் விச் பிளாக் ரெக்கார்ட் கோஸ் இன்ட்டு விச் பேஜ். ஸோ ஃபைல் ஆர்கனைசேஷன் கான்செப்ட் தான் என்ன டிசைட் பண்ணுதுன்னா, அந்த குறிப்பிட்ட டேட்டா இல்லை குறிப்பிட்ட ரெக்கார்டு வந்து எந்த பிளாக்குக்கு போகுது இல்லை எந்த பேஜஸ் போகுதுன்னு டிசைட் பண்ணுது. ஸோ அந்த டெசிஷனை பொறுத்து தான் இந்த கொரியை ரீட் பண்ணுற ஸ்பீடு, கொரியை இன்சர்ட் பண்ணுற ஸ்பீடு, டெலீட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து என்ன ஆர்டரில் என்ன மாதிரி ஃபார்மேட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஸ்பீடும் வந்து அமையும். ஸோ 5 டைப் ஆஃப் ஃபைல் ஆர்கனைசேஷன் இருக்குது: ஹீப்பு, சீக்வென்ஷியல், ஹேஷ், கிளஸ்டர்ட் அண்ட் B+3. ஸோ ஃபஸ்ட்டு ஹீப் ஃபைல் ஆர்கனைசேஷன் என்னென்னா, ரெக்கார்ட்ஸ் ஆர் இன்சர்ட்டட் இன் தி ஆர்டர் தே அரைவ். ஸோ வரிசையாக ரெக்கார்டு ஃபஸ்ட்டு வர ரெக்கார்டை ஃபஸ்ட்டு எம்டி பிளாக்கில் போட்டுரும், செகண்ட் வர ரெக்கார்டை செகண்ட் பிளாக்கில் போட்டுக்கிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா R9 வரைக்கும் ரெக்கார்டு இருக்குது. இப்போ R10 ஒரு ரெக்கார்டு வருதுன்னா ஆப்வியஸ்லி அது இந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆகணும். அதேமாதிரி நடுவில் R3 R8லாம் டெலீட் ஆகிருக்கு. ஸோ வரிசையாக சேவ் பண்ணிக்கிட்டே வரும். இதுதான் வந்து ஹீப் ஃபைல் ஆர்கனைசேஷன். இன்சர்ட் பண்ணுறது குயிக்கஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணிடலாம். சர்ச் பண்ணுறது வந்து நமக்கு லேட் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு ரெக்கார்டாக சர்ச் பண்ணணும், எந்த இடத்துல ரெக்கார்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ சிம்பிளஸ்ட் டு இம்ப்ளிமெண்ட், ஃபாஸ்டஸ்ட் ஃபார் பல்க் இன்சர்ஷன். ஸோ ஒரு 2000 ரெக்கார்டு 1,00,000 ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணோன்னா 1 by 1 அது பாட்டுக்கு இன்சர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். டைம் எடுக்காது, ஒவ்வொரு இன்சர்ஷனுக்கும் டைம் டிலே ஆகாது. பட் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். டெலிட்டும் அதே மாதிரி தான். டெலிட் ஒரு ரெக்கார்டை டெலிட் பண்ணுறோம்னா அந்த ரெக்கார்ட் டெலிட் ஆயிரும், பட் ஸ்டில் அந்த ஸ்பேஸ் எம்டியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டேட்டா அந்த இதில் போட முடியாது. அடுத்தது சீக்வென்ஷியல் ஃபைல் ஆர்கனைசேஷன். சீக்வென்ஷியல் ஃபைல் ஆர்கனைசேஷன் என்னென்னா, ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் ஒரு கீ இருக்கும். ஸோ நம்ம ப்ரைமரி கீ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இந்த இடத்துல இது ப்ரைமரி கீ இல்லை, பட் ஒரு யூனிக் கீ இருக்கும். அந்த கீயோடைய சீக்வன்ஸில் அது ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8 ரெக்கார்டு இருக்குது. 9வது ரெக்கார்டு வந்து 40ங்கிற கீ வருது. அப்போ அந்த 40ங்கிற கீ 31க்கு அப்புறம் 45க்கு முன்னாடி வரணும். ஸோ அந்த இன் பிட்வீனில் தான் ஸ்டோர் பண்ணும். இதுதான் சீக்வென்ஷியல் ஃபைல் ஆர்கனைசேஷன். இப்படி ஸ்டோர் பண்ணும்போது நம்ம சர்ச் பண்ணும்போது நம்ம பைனரி சர்ச் ஃபார்மேட்டில் குயிக்காக சர்ச் பண்ணிடலாம். இதுதான் இதோடைய அட்வான்டேஜ். பட் இன்சர்ஷன் ரொம்ப ஸ்லோ. ஏன்னா எந்த ஸ்பாட் வந்து இந்த நம்பருக்கு கரெக்டான ஸ்பாட்னு அந்த இடத்துல கால்குலேஷன் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம். ஒன்ஸ் ஸ்டோர் பண்ணிட்டா எத்தனை தடவை நம்ம ரீட் பண்ணாலும் குயிக்காக ரீட் பண்ணிடலாம். ஹேஷ் ஃபைல் ஆர்கனைசேஷன். இந்த இடத்துல என்ன ஆகும்னா, அதே மாதிரி ஒரு கீ இருக்கும். அந்த கீயை வந்து அவங்க ஒவ்வொரு சினாரியோக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷன் எழுதியிருப்பாங்க. அந்த நம்பர் அந்த ஹேஷ் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துட்டு அந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூ கொடுக்கும். அந்த வேல்யூவை பொறுத்து பேஜஸில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரே இடத்துலையே ஒரே அட்ரஸையே காட்டுது 2-3 டேட்டா அப்படின்னா அந்த இடத்துல வந்து செயினிங் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. அடுத்தது கிளஸ்டர்டு ஃபைல் ஆர்கனைசேஷன். கிளஸ்டர்டு ஃபைல் ஆர்கனைசேஷன் என்னென்னா, ஸோ ஒரு பேஜில் வந்து ஒரு டேபிளோடைய டேட்டா இல்லை ஒரு சிமிலர் டேட்டா மட்டும் தான் இருக்குன்னு இல்லை, 2-3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேபிளோடைய டேட்டாவையும் ஒரே பேஜுக்குள்ளேயும் சம்டைம்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், வைப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ ஒரு குறிப்பிட்ட 2-3 டேபிள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஜாயின் பண்ணி டேட்டா எடுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஃபைல் ஆர்கனைசேஷன் அதை என்ன பண்ணுன்னா, ஸோ இந்த 3 டேபிளும் குயிக்காக, அதாவது அடிக்கடி மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அதோடைய டேட்டாவை ஒரே பேஜில், அதாவது ஒரே பிளாக்லேயே ஒரே பேஜ்லேயே அடிக்கடி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்ம குயிக்காக ரீட் பண்ண முடியும். ஃபாஸ்ட் ஜாயின் கொரிஸ், அது வந்து கிளஸ்டர்டு ஃபைல் ஆர்கனைசேஷன். பட் ஃபார் சிங்கிள் டேபிள் கொரிஸ்க்கு இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும், கிளஸ்டர்டு ஃபைல் ஆர்கனைசேஷன்.
அடுத்தது B+tree ஃபைல் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த இடத்துல B+tree ஃபைல் ஆர்கனைசேஷனால் நமக்கு தெரியும் B+treeங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வாரியாக இந்த டேட்டாவை வந்து அது ஸ்டோர் பண்ணுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல இன்டர்னல் நோட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி கீஸ் யூஸ்ட் ஃபார் நேவிகேஷன். ஸோ இன்டர்னல் நோட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல கீ இருக்கும். அந்த கீயை வச்சு எந்த வேல்யூ எங்கே இருக்குங்கிறத வந்து நம்ம நேவிகேட் பண்ணிட்டு போய் கடைசியாக வர அந்த லீஃப் நோட்டில் டேட்டா இருக்கும். ஸோ இதுதான் B+tree ஃபைல் ஆர்கனைசேஷன். இதில் வந்து ரெண்டுமே அட்வான்டேஜ் என்னென்னா ஓலாக் என் ஃபார்மேட்டில் அதை ஓலாக் என் அப்படிங்கிற காம்ப்ளெக்சிட்டியில் நம்மளால் சர்ச் இன்சர்ட் அண்ட் டெலீட் பண்ண முடியும். MySQL ஆரக்கிள்லாம் டிஃபால்ட்டாக இந்த B+tree ஃபைல் ஆர்கனைசேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபைல் ஆர்கனைசேஷனுடைய காம்ப்ளெக்சிட்டி கம்பேரிசன் டேபிள் இது தான். ஸோ ஹீப்புங்கிறது நம்ம பார்த்துட்டோம், பல்க் இன்சர்ட், ஸ்மால் டேபிள்ஸ். இது சீக்வன்ஷியல் வந்து ரேஞ்ச் கொரிஸ், ரிப்போர்ட்ஸு. ஹேஷ் வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் குவிக்கஸ்ட்டாக கிடைக்கும். கிளஸ்டர்டு வந்து ஜாயின் கொரிஸ்க்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். B+tree வந்து ஜென்ரலாக DBMSல பாப்புலராக இருக்கிற டேட்டா பேஸ்லாம் யூஸ் பண்ணுற B+tree.